சற்று முன் வெளியாகியுள்ள முக்கிய தகவல் கூட்டுறவு வங்கியில் மட்டும் நகைக்கடன் தள்ளுபடி. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அப்போ நகைக்கடன் தள்ளுபடியாகும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போன சட்டமன்ற தேர்தல் 2021 அப்போ நகைக்கடன் அப்படிங்கிறது 5 பவுன் வரைக்குமே தள்ளுபடி பண்ணாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ல எல்லாமே நகைக்கடன் தள்ளுபடியாகுமா, 2026ல் அதற்கான தேர்தல் வாக்குறுதி வருமா, எஸ்பிஐ, ஐஓபி, இந்தியன் பேங்க் இது போன்ற அரசு சம்மந்தப்பட்ட வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதி இழப்பீடு அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் கூட்டுறவு வங்கியில் தள்ளுபடிக்கான அதிக எதிர்பார்ப்புகள் மக்கள் வச்சுருக்காங்க. அதுக்கான தள்ளுபடியும் நடக்கும். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தமிழகத்தில் 4473 தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்படுகின்றன. 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் 933 கிளைகளுடன் செயல்படுகின்றன. இவற்றில் பல்வேறு பிரிவில் கடன் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், நகைக்கடன் உட்பட பல்வேறு பிரிவுகளில் கடன்கள் வழங்கப்படுகின்றன. மொத்தம் 2500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிகின்றனர். இதில் பலர் தொடர்ந்து ஒரே கிளையில் ஒரே பிரிவில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். அது மட்டுமல்ல, சிலர் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு கடன் வழங்க முன்னுரிமை அளிக்கிறார்களாம். கூட்டுறவுத்துறையில் சில இடங்களில் கடன்களை தவறாக அனுமதி தருதல் அல்லது கடன் தொகைகளை தவறாக பதிவிடுவது, சேமிப்பு தொகைகளை தவறாக பயன்படுத்துதல், குறைந்தபட்ச கணக்கு பிழைகள், தவறான வட்டி கணக்கீடு, சில சமயங்களில் நிலுவைத் தொகைகளை பதிவு செய்யாமல் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல புகார்கள் கூட்டுறவுத்துறையில் எழுந்த வண்ணம் உள்ளது. அதனால்தான் நகைக்கடன் முன்னுரிமை, நிதி நிர்வாக அம்சங்களில் முறைகேடு தவிர்க்க ஒரே கிளை ஒரே பணியிடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிவோரை இடமாற்றம் செய்ய மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் மேலாண் இயக்குநரான கூட்டுறவு பதிவாளர் நந்தகுமார் கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டிருந்தார். இது குறித்து அப்போது அவர் அனுப்பியிருந்த சுற்றறிக்கையில் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளின் பணியாளர்கள் யாரும் ஒரே குறிப்பிட்ட கிளை பதவி பிரிவில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றவில்லை என்பதை மேலாண் இயக்குனர் உறுதி செய்ய வேண்டும். பணியாளர்கள் விவரங்கள், எந்த தேதியிலிருந்து பணிபுரிகின்றனர் என்பதற்கான பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டும். மேலும் அதனால் இந்த உத்தரவை பல மண்டல இணை பதிவாளர் பின்பற்றவில்லை. இதையடுத்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் மீண்டும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் இடமாற்றம் செய்து நிறைவு அறிக்கையை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படும். இதுவரை அறிக்கை அனுப்பாதது ஏற்புடையதாக இல்லை. எனவே இது தொடர்பான நிறைவு அறிக்கையை வரும் 29ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். தவறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவானது பொதுமக்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை தந்து வருகிறது. காரணம், ஒரே இடத்தில் நீண்ட காலம் இருந்தால் கணக்கில் தவறுகள் மறைக்கப்படுவதற்கான அபாயம் அதிகம். மேலும் ஒரே அலுவலகம் அல்லது ஒரே சங்கத்தில் நீண்ட காலம் பணியாற்றும் போது தனிப்பட்ட தொடர்புகள், உள்ளூர் அழுத்தங்கள் உருவாக வாய்ப்புள்ளது. எனவே இந்த உத்தரவால் நிர்வாக வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும், அலுவலக வேலைகள் விதிமுறைப்படி நடைபெறும் நிலை உருவாகும், முறைகேடுகள், ஊழல் வாய்ப்புகள் கணிசமாக குறையும். கூட்டுறவு சங்கங்கள் நேர்மையாக இயங்குகின்றன என்ற நம்பிக்கை உருவானாலே சேமிப்பு, கடன், அரசு திட்டங்களை மக்கள் அதிகம் பயன்படுத்த தொடங்குவார்கள். இது கூட்டுறவு அமைப்புகளின் வளர்ச்சிக்கும் உதவும். அதைவிட முக்கியமாக புதிய பணியாளர்கள் பொறுப்பேற்கும் போது பழைய கணக்குகள் மீண்டும் பார்வையிட நேரிடும். அந்த நேரத்தில் மறைந்திருந்த பிழைகள் அல்லது தவறுகள் வெளிப்பட வாய்ப்புள்ளது. எனவே இந்த டிரான்ஸ்ஃபர் நியாயமான ஒன்று என்றே பொதுமக்கள் கருத்து கூறுகிறார்கள். இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.